ஸோ இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் ஒரு பொய்யான தகவல் சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்காங்க மக்கள் மண்டையை. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க, உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை இல்லை. டிஎம்கே ஆட்சி அமைக்கணும் உண்மை கிடையாது, ஏடிஎம்கே வரப்போ தான் உண்மை கிடையாது, டிவிக்கே தான் அமைக்கும் அப்படின்ட்டு உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை இல்லை. May 4 வரும், தேர்தல் ஆணையம் மூலயமா வரும், கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக பாருங்கள், ரிலாக்ஸாக பாருங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஒரு ஆர்வமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது எது ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மக்கள் சொல்கிறது ஒன்று ஏடிஎம்கே வரணும் இல்லை டிவிக்கு வரட்டும், ரெண்டு தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக டிவிக்கு ஆட்சி அமையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, உங்களுக்கும் நம்பிக்கை வைங்க. அமைக்குதோ இல்லையோ, எப்பவும் தளபதி அண்ணன் தளபதி மட்டும்தான் போகணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அரசியல் வாழ்க்கை நிதானமாக பொறுமையாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகணும் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் ஆசையாக இறங்கியிருக்கேன். மற்றபடி இந்த வெட்டுக்கூத்து, கோவப்படுறது, இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்லி அந்த பணத்தில் பங்களா கட்டுற, வீடு கட்டுறது, அவங்க காசு வாங்க நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அரசியல் பயன்தான் கிடையாது, என்னோடய பயன்தான் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா நல்ல மனசோட உண்மையாக இருக்கணும்னு வாங்க, மக்களுக்கு சேவை செய்யணுவாங்க, அதுதான் அரசியல். மற்றபடி மக்களை வந்து இப்போ ஒரு பவரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த அதிகாரம் வந்தாலும் கையில் வந்தாலுமே வந்து பொறுமை, அந்த பண்பு முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எப்படி சொல்கிறது, May 4 வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி தான் அவனுக்கு 3 days தான் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் மண்ணில் போட்டு குழப்பிக்காதீங்க. டிவிக்கு வரும்னு சொல்கிறாங்க, ஏடிஎம்கே வரும் சொல்கிறாங்க, வேணாம். அது வந்து தேவையில்லாத வேலை. அது வந்து பொய்யான ஒரு கருத்து கணிப்பு. நிறைய மக்கள் வெளியே சொல்லலை ஓட் பண்ணுறதை, ஏன்னா வந்து அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, ஆனால் வெளியே சொல்லலை. மக்கள் பொறுமையாக போட்டாங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாகவும் சரி, அக்கா, தாத்தா, பாட்டி, தங்கச்சி, அண்ணன் எல்லாருமே வந்து எங்கே போடணுமோ அங்கே போட்டாங்க, விசில் அடிச்சிட்டாங்க. அது தெரியுது, நல்லாவே தெரியுது. அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க. May 4 பார்ப்போம். தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், பை பை.